அச்சரப்பாக்கத்துலேயே 2 சிவன் கோயில்கள் இருக்குது. மெயின் ரோட்லேருந்து பார்த்தாலே நமக்கு வலது பக்கம் இந்த மலையுடைய சிவன் கோயில் தெரியும். இதுதான் வஜ்ரகிரி மலை. இது வந்து அச்சரப்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து 200 மீட்டர்லேயே இருக்கும். இதோட ஸ்டெப்ஸு பார்த்திங்கன்னா 324 ஸ்டெப்ஸு. ஆனால் நல்லாவே கால் வலிக்கும், ஏன்னா ரொம்ப ஸ்டீப்பான மலை அது. இந்த கோயிலோட வரலாறு பார்த்திங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி. முனிக்குமாரர் என்ற முனிவர் வந்து தவம் பண்ணுறார். எதுக்காக பண்ணுறாருனா, சிவபெருமான் வந்து தாரகன் வித்வம் மாலிங்கிற 2 அரக்கர்களை சூரசம்ஹாரம் பண்ணியிருக்காரு. அதை வந்து அவர் பார்க்கல. அதனால் மறுபடியும் எனக்கு அந்த காட்சியை காண்பி தரலணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மலை மீது தான் உட்காந்து தவம் பண்ணுறாரு. மேலே ஏறினதுமே பாருங்கள், மேலே ஏறினதுமே ஃபஸ்ட்டு காலபைரவர் தான் இருக்கார். அதுக்கப்புறமா தான் பிள்ளையார் இருக்கார். இவ்வளோ தூரம் ஸ்டெப்ஸ் ஏறி விட்டு உங்களுக்கு மெதுவாக அப்படியே காமிக்கிறேன் பாருங்கள். கற்களால் ஆன படிக்கட்டு தான் அங்கங்கே இருக்குது. இதை பாருங்கள், வலது பக்கம் பிள்ளையார் தவம் பண்ணுறதுனால உடனே சிவபெருமான் அங்கே வந்து தரிசனம் கொடுக்குறாரு. மனமகிழ்ந்து அதே போன்ற சூரசம்ஹாரத்தை அது வந்து ரொம்ப ஆக்ரோஷமாக அனல் ரூபமாக இருக்கிறதுனால அதுலேருந்து நெருப்பு பிளம்பு ஜுவாலையாக வந்து முருகப்பெருமான் இருக்கார் பாருங்கள். நான் லைட் அடித்து உங்களுக்கு நல்லாவே காமிக்கிறேன். அந்த ஜுவாலை தாங்க முடியாமல் அந்த நெருப்போட பிளம்பால் அந்த வந்து தரிசனம் கேட்ட முனிவரை இறந்துடுறாரு அப்படியே கருகி. உடனே அவர் சிரிச்சிட்டு மறுபடியும் உயிர் கொடுக்குறார் சிவபெருமான். அந்த மலை தான் இது. இது கிட்டத்தட்ட 5000 வருடங்கள் பழமையான மலை. அப்பர் பாடிய பாடல்கள் இருக்குது. கல்வெட்டுக்கெல்லாம் அழிஞ்சிருக்கு. இங்கே பார்த்தீங்களா, இப்போது நம்ம மேலே ஏறி வரும்போது பிள்ளையார், முருகர், காலபைரவர், ராஜராஜேஸ்வரி இருக்குது. இது எல்லாமே பழங்கால சிலைகள் தான். 5000 வருட பழமையான சிலைகள். மேலே படியேறி வந்தாலே பாருங்கள், சின்ன கோயில் தான், சுற்றுப்புற சுவர்கள்லாம் கிடையாது. இன்றைக்கி பிரதோஷங்கிறதுனால நல்லா அங்கே வந்து பிரசாதங்கள்லாம் வழங்கப்படுது பக்தர்களுக்கு. இந்த கோயில் பார்த்திங்கன்னா திருவண்ணாமலைக்கு ஈக்குவலாகவே நினைக்கிறாங்க. ஏன்னு சொன்னிங்கன்னா, இந்த மலையை கரெக்டாக சுற்றி வந்தோன்னா அந்த ஏரியாவோட அளவை வந்து அளந்துருக்காங்க. பார்த்தா கரெக்டாக 15-14 கிலோமீட்டர் வருதான். அதே மாதிரி அந்த திருவண்ணாமலையில் நம்ம சுற்றி வரும்போது எப்படி ஒரு மலையை ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வரும்போது 14 கிலோமீட்டர் இருக்கோ அதே டிஸ்டன்ஸ் தான் இருக்குது. ஸோ இது 2வது திருவண்ணாமலை அப்படின்னு சொல்லப்படுது. சுற்றி மட்டுமே கொஞ்சம் உடஞ்ச நிலையில் இருக்கனால புதிதாக நந்தி வச்சுருக்காங்க. அப்பர் பாடிய பாடல்களில் உச்சிமேல் உரைகிறார் ஒன்றிலா தூரார் வானகம் இறந்து வையகம் வணங்க அப்படின்னு ஒரு பாட்டு வருது. அது வந்து இந்த சிவபெருமானை நினச்சி தான் அவர் அச்சரப்பாக்கத்தோடு சேர்த்து எழுதப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. ஜுவாலையால் எரிஞ்சவரையே உயிர்ப்பித்து கொடுத்துருக்காரு. அதனால் எவ்வளோ கஷ்டத்தோடு நம்ம வந்தாலுமே நம்ம மன மகிழ்ச்சியோடு உயிர்ப்பித்து கொடுத்து சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு அனுப்புவார்னு சொல்லப்படுது. கோயிலுக்கு பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஸ்டெப்ஸ் ஏறி வந்துடலாம். ஆனால் வண்டி வர வழியை பார்த்தீங்கன்னா கிறிஸ்டியன் மிஷனரிஸ் மாதா கோயில் வந்து ஆக்கிரமிப்பாயிருக்கு. 1969லேருந்து கேஸ் போகுது. பட் ஆனால் வந்து யாருமே இது பொறுப்பான ஆக்ஷன்ஸ்லாம் எடுக்கலை. மேக்ஸிமம் லஞ்சம் வாங்குகிற ஆஃபீஸர்ஸாலே இப்போ இந்த கோயில் வந்து வர வழியெல்லாம் பிளாக் ஆகி என்க்ரோச்மெண்ட் ஆகிருக்கு.